கடு குளிர்ல மாப்பிள்ள உன் கூட ஜாலியா இருப்பாரு. நீ ஏற்காடுல இருந்து வீட்டுக்கு வந்ததும் குடும்பத்தை பிரிச்சிடலான்னு நினைச்சிருந்தா நீ இப்படி சொல்றிய. நான் என்ன பண்றது? நானும் என்னென்னமோ ட்ரை பண்றேன். அவர் கொஞ்சம் கூட என் பக்கம் பார்க்கவே மாட்டேங்கிறாரு. என்னது, உன் பக்கமே பாக்கலையா? என்னவான்னு சொல்ற? அவர் முன்னால டக்கரா மேக்கப் போட்டுக்கின்னு அழகா போய் நில்லு. கண்டிப்பா மாப்பிள்ள உன் அழகுல அப்படியே மயங்கிடுவாரு. நானும் அப்படிதாம்மா ரெடியா இருக்கேன். அவரு வரட்டும். கண்டிப்பா இன்னைக்கு என் வலையில சிக்கிடுவாரு. இதாவான நல்ல சான்ஸ், விட்டுறாது என்ன? சரி, அவர் வந்துட்டாரு. போய் நான் அப்புறம் பேசுறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன பண்றீங்க வன்மதி? ஏ, என்னாச்சு? ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் இப்போதான் ஒரு பேட் மேரேஜ் லைஃப்ல இருந்து வெளியே வந்திருக்கேன். மறுபடியும் அவசரப்பட வேண்டாம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் நைட்லேயே உங்ககிட்ட சொல்லிட்டேன், நம்ம கல்யாணம் சந்தர்ப்ப சூழ்நிலையால நடந்துச்சு. முதல்ல நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு மனசளவில் ஒன்று சேரணும். அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம். கௌதம், இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நான் உங்க கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். எப்படி வன்மதி? என்னை பத்தி எதுவுமே தெரியாது, எப்படி பிடிக்கும்? கண்டிப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் ப்ளீஸ் அவசரப்படாதீங்க. அது பேசுன ஒண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். அதனால வெளியே போ. நான் எதுக்கு வெளியில போறோம்? நீங்க என்னாச்சு? ஏன் கோவமா இருக்கீங்க? ஆமா, நீ ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண போனதானே? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? கேக்குறல, இங்க என்ன நடக்குது? இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? அக்கா ப்ளீஸ் கத்தாத, அத்தைக்கு தெரிஞ்சிட போகுது. தெரிஞ்சா என்ன? தெரிஞ்சா என்ன? அன்னைக்கு இது பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கூட நான் நம்பல. ஆனா இன்னைக்கு இவரை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கானா? என்ன அர்த்தம்? அப்போ வருண் இந்த பொண்ணை லவ் பண்ணிருக்காருன்னு தானே அர்த்தம்? ப்ளீஸ்க்கா, சொன்னா கேளு. இந்த பிரச்சனை அத்தைக்கு தெரிஞ்சிட கூடாது. கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படி பொறுமையா இருக்க முடியும்? உன்னை வெளியில தள்ளிட்டு அவர் இன்னொரு பொண்ணு கூட ஜாலியா இருப்பாரு. அத பாத்துட்டு நான் பொறுமையா இருக்கணுமா? என் தங்கச்சி உங்க மேல பாசம் வச்சதை தவிர வேற என்னங்க பாவம் பண்ணா? அவளுக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? ஏழை வீட்டு பொண்ணுன்னா எதுவுமே கேட்க மாட்டா, என்ன வேணாலும் பண்ணலாம் நினைச்சிட்டீங்களா? வன்மதி, உங்க கோபம் எனக்கு புரியுது. ஆனா வேணாம், இது சித்திக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். என்னங்க பேசுறீங்க நீங்க? என் தங்கச்சி கூட ஹனிமூன் வந்துட்டு அவர் இன்னொரு பொண்ணு கூட இருப்பாரு. அத பாத்துட்டு எப்படி அமைதியா இருக்க முடியும்? அப்போ இதுக்கு நீங்களும் உடந்தையா? ஐயோ, அப்படி இல்லைங்க. அவன் பண்ணது தப்புதான். ஆனா இனிமே அப்படி நடக்காது. ப்ளீஸ் என்ன நம்புங்க. எப்படிங்க நம்ப சொல்றீங்க? இவ்வளவு நடந்தும் உங்க தம்பி வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரலையே. இதுக்கு மேலயும் பொறுமையா இருக்க சொல்றீங்களா? முடியாது. நான் இப்பவே இத அண்ணாமலை அத்தை கிட்ட சொல்றேன். அக்கா வேண்டாம்க்கா, ப்ளீஸ்க்கா. அக்கா, அத்தை அவரை ரொம்ப நம்புறாங்க. இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சா உடைஞ்சு போயிடுவாங்க. உனக்கு கெஞ்சி கேக்குறேன்க்கா. இன்னும் ஏன்டா அமைதியா இருக்க? இனிமே இந்த சாராவை பார்க்க மாட்டேன், அவன் மோதிரம் முழிக்க மாட்டேன்னு சொல்லு. சொல்லுடா. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஓவரா பேசிக்கிட்டே இருக்கீங்க.
அவ ஒன்னும் ஆசைப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கல. அவங்க அம்மா பேச்ச மீற முடியாம வேற வழி இல்லாம தான் தாலியை கட்டிக்கிட்டான். அதுக்கு என்னமோ ஏமாத்திட்டான், துரோகம் பண்ணிட்டான்லாம் சொல்றீங்க. ஓ, அப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லாம தான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணீங்களா? அப்ப குடும்பமா சேர்ந்து என் தங்கச்சியை ஏமாத்திருக்கீங்களா? இத நான் சும்மா விடவே மாட்டேன். இப்பவே நான் இதை என் அப்பா கிட்ட சொல்றேன். ஏய் பானுமதி, சுட்டடி. சொன்னா கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. நிஜமாவே வெண்ணிலாவா அவனுக்கு பிடிக்கும். அது அவனே சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாண ஏற்பாடு நடந்துச்சு. என்ன வருண் பேசாம நிக்கிற? ஓ, எதுவும் பேச மாட்ட. உன்னையே நம்பி வந்த என்ன பழி வாங்கிட்டல? இதுக்கு மேல யாரு என்ன சொல்லணும்? இப்பவே நான் போய் சாகுறேன். செத்தா சாவடி. அவன் எதுக்காக சாகணும்? சாரா தான் எனக்கு முக்கியம். அவதான் என் லைஃப். மண்ணாங்கட்டி லைஃப். கட்டின பொண்டாட்டி இங்க இருக்கும்போது இவ்வளவு போய் உன் லைஃப்ங்கிற அறிவில்லை உனக்கு? வெண்ணிலா, யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. எங்க சித்தி கண்ட மாட்டணும், அவ்வளவுதான். ஏய், ஒழுங்கா வா வா. ஏய் சாரா